மட்டக்களப்பை உலுக்கிய மரணங்கள். 2 குழந்தைகளின் மரணத்தின் மர்மம் விலகியது. அண்மைய நாட்களாக இலங்கையில் பல பாகங்களிலும் பலதரப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. பெரும்பாலும் இளவயது மரணங்களின் எண்ணிக்கைகளை அதிகரித்தே வருகிறது. விபத்து மற்றும் தற்கொலைகள் என்ற ரீதியில் இந்த மரணங்கள் பதியப்பட்டு கொண்டு செல்கின்றன. ஆனால் மட்டக்களப்பில் சுகவீனமடைந்த தாயை பார்க்க வந்து 2 சிறுவர்கள் திடீர் தீர்ப்பரவரால் மூச்சு திணறி இறந்து விட்டதாக தீயை விட வேகமாக செய்திகள் பரவிய பொழுது பலர் சுகவீனமடைந்த தாயை நினைத்து வருந்தினர். சிலர் ஐயோ பாவம், 2 சின்ன பிள்ளைகளும் மூச்சு திணறி இறந்து விட்டார்கள் என்றனர். இன்னும் சிலர் தந்தை வெளியில் வெயில் அதிகம் என்பதால் வாடகை அறையில் பிள்ளைகளை வைத்து பூட்டிவிட்டு உணவு வாங்கச் சென்ற பொழுது நடந்த விபத்து என்று பலதரப்பட்ட செய்திகள் 48 மணி நேரத்தில் பரப்பப்பட்டு விட்டது. ஆனால் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தந்தையிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையிலேயே பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலத்துக்கு வந்தன. தந்தையின் தன்னிச்சையான செயற்பாடு, தாயின் ஒப்புதல், திரைமறைவு வாழ்வு என்று அத்தனை பாதகச் செயல்களிலும் 5 வயது மற்றும் 7 வயது சிறுவர்களின் உயிர் துடிதுடித்து இறக்கப்பட்டுவிட்டது. இதற்கு காரணமானவர் தந்தையே தான் என போலீசார் விசாரணைகளை அம்பலப்படுத்தினர். தனது 2 பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு தாய்க்கு புற்றுநோய் நோய் தீவிரம் அதிகரித்து விட்டது. இதனால் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகிறார். தனக்கு வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறது. இந்த 2 பிள்ளைகளுக்கும் உணவு கொடுப்பதற்கு பிச்சை எடுத்துள்ளார். இதன் ஓர் அங்கமாக மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் உள்ள விடுதி அறை ஒன்றை வாடகைக்கு பெற்றுக்கொண்டுள்ளார். அந்த அறையை எடுக்கும் பொழுது தனது மனைவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். நாங்கள் மருத்துவத்திற்காக காத்தான்குடி வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறோம். மனைவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனக்கும் பிள்ளைகளுக்கும் தங்குவதற்கு அறை வாடகைக்கு வேணும் என இந்த அறையை பெற்றுள்ளார். இவரது கவலையான உரையாடலும் 2 பிள்ளைகளின் நிலையையும் கண்ட விடுதி நிர்வாகம் அவருக்கு அறையை வாடகைக்கு கொடுத்துள்ளது. அங்கு தங்கியிருந்த பொழுது 2 முறை பிள்ளைகளை அழைத்து கொண்டு பள்ளிவாசல் மற்றும் கடை தெருக்களில் பிச்சை எடுத்துள்ளார். அதன் பின் விடுதி அறைக்கு வந்து அங்கு பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்துவிட்டு விடுதியில் உள்ள கீழ்த்தளத்தில் உள்ள மதுபான விற்பனை நிலையத்துக்கு சென்று அங்கே இருந்து 2 மணி நேரம் மது அருந்திவிட்டு மீண்டும் விடுதி அறைக்கு திரும்பியுள்ளார். விடுதி அறையை வெளியில் பூட்டிவிட்டு போய்விட்டு சென்றவர் மீண்டும் வந்து திறந்த பொழுது அறை புகை மண்டலமாக இருந்தது. உடனே அவர் தன் பிள்ளைகளை தேடி பார்த்த பொழுது பிள்ளைகள் அசைவற்றிருந்தனர். இதையடுத்து விடுதி நிர்வாகத்துக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விடுதி நிர்வாகம் உடனடியாக செயற்பட்டு சிறுவர்கள் 2வரையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உயிரிழந்த பிள்ளைகளின் தந்தையான அக்குரச பிரதேசத்தைச் சேர்ந்த குவண்டா ஹண்டி சுப்புன் எரண்ட சில்வா என்பவரை கைது செய்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் போலீசாரே திகைப்படைய செய்துவிட்டார் மரணித்த சிறுவர்களின் தந்தை. தனது சொந்த பெயர், ஊர், முகவரி என்பவற்றை மறைத்து பதுளையை புறப்படமாகவும் கடவத்தையை வசிப்பிடமாகவும் கொண்ட ஒருவரின் தொலைந்து போன அடையாள அட்டையை பயன்படுத்தி அந்த அடையாள அட்டை மூலம் தான் பிச்சை எடுப்பதற்கு தேவையான அறைகளை வாடகைக்கு எடுத்ததிலிருந்து போலீஸ் பரிசோதனை வரை பயன்படுத்தியுள்ளார். இதனை குற்றத்தடுப்பு விசேட புலனாய்வு பிரிவு பரிசோதனைக்கு உட்படுத்திய பொழுது விபரத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. அத்துடன் இவர் பயன்படுத்திய அடையாள அட்டைக்குரியவர் கடந்த 2023ஆம் ஆண்டு அடையாள அட்டை தொலைந்ததை அடுத்து சட்ட ரீதியாக போலீசில் பதிந்து புதிய அடையாள அட்டை பெற்று கடவத்தையில் வசித்து வருகிறார். தவறான அடையாள அட்டையை தனக்கு உடைமையாக்கியவர் தனது மனைவி சுகதேகியாக இருக்கும் பொழுதே மனைவிக்கு புற்றுநோய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என கூறி 2 பிள்ளைகளையும் மாவட்டமாக கொண்டு சென்று அங்குள்ள ஆலயங்கள், பள்ளிவாசல்கள், பொது இடங்களில் பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுத்து வந்துள்ளார். இதன் ஓர் அங்கமாக கடந்த 20ஆம் திகதி மட்டக்களப்புக்கு வருகை தந்துள்ளார். குறித்த விடுதியில் மனைவி புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறி தங்கியிருந்து விடுதியில் உள்ள மதுபான சாலையில் மதுபானம் அருந்திவிட்டு வந்த பொழுதே இவ்விபரீதம் இடம்பெற்றது. இதையடுத்து இவரின் மனைவி தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டது. இவரது மனைவிக்கு எவ்வித வருத்தமும் இல்லை என்றும் அவர் மாத்தறையில் இருப்பதாகவும் போலீசார் தெரிந்து கொண்டனர்.
அது மாத்திரமன்றி குறித்த நபர் கடந்த 2021 மார்ச் மாதம் 10 அத்துருகிரிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஒருவர். இதற்கப்பால் 2022 மார்ச் மாதம் 21 சப்புகஸ்தந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டு விடுதலையானவர். தொடர்ந்து 2022 செப்டம்பர் மாதம் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர். கொழும்பு மற்றும் அனுராதபுர பிரதேசங்களில் குழந்தைகளை வைத்து பண மோசடி செய்ததாக கண்டறியப்பட்ட ஒருவரை இதுவரை போலீசார் தேடி வந்த நிலையிலேயே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து குறித்த நபரை கைது செய்துள்ளதுடன் குழந்தைகளின் தாயாரையும் போலீசார் வரவழைத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது சாதாரணமாக தந்தையின் கவனியினத்தால் நிகழ்ந்த மரணம் என்றோ அல்லது சிறுவர்கள் லைட்டரை வைத்து விளையாடியதில் கட்டிலில் பரவிய தீயால் ஏற்பட்ட விபரீதம் என்றோ கணித்துவிட முடியாது. காரணம் 2 வயதும் 5 வயதும் நிரம்பிய சிறுவர்கள். தந்தை மாவட்டமாக அழைத்துச் சென்று பிச்சை எடுப்பதற்காக இந்த சிறுவர்கள் பயன்படுத்தியது நிச்சயமாக தாய்க்கு தெரிந்திருக்கும். தாயார் மாத்தறையில் சுகதுகியாக இருக்கும் பொழுது தந்தையுடன் 2 சிறுவர்களை அனுப்பியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த தந்தை மட்டும் குற்றவாளி இல்லை. இந்த குற்றத்துக்கு தாயும் உடந்தை. எனவே இந்த சிறுவர்களின் இறப்பில் தாய்க்கும் பங்குண்டு. அதே நேரம் 2023 முதலில் கைது செய்யப்படும் பொழுது 2வது பிள்ளை பிறக்கவில்லை. 1வது பிள்ளைக்கு 2 வயதாகவே இருந்திருக்கும். எனவே இந்த சிறுவர்கள் பிறந்த காலத்திலிருந்து மழை, வெயில், குளிர் என்றில்லாமல் மனிதாபிமானமற்ற முறையில் பிச்சை எடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என நினைக்கும் பொழுது இலங்கையில் சிறுவர் பராமரிப்பு தொடர்பில் அமைச்சும் இயங்கு நிலையில் இருக்கிறதே தவிர செயற்பாடுகளை காணவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 2 சிறுவர்கள் மூச்சு திணறி தீயின் கோரத்தால் உயிரிழந்து விட்டார்கள். அவர்களை வைத்து உழைத்து சாப்பிட்டு குடித்த தந்தையும் தாயும் விளக்கமறியலில் இருந்து சிறை கூண்டுக்கு மாற்றப்பட வேண்டியவர்களே தவிர மீண்டும் வெளியுலகில் நடமாட தகுதியற்றவர்கள். பெற்ற சிறுவர்களை வைத்து பணம் சம்பாதித்தவர்களுக்கு கிடைத்த தண்டனை புத்திர சோகம். வாழ வேண்டிய பிஞ்சுகள், தீயில் கருகக்காரமானவர்களை ஒரு நாளும் சட்டத்தரணிகளின் வாதம் விலங்கிடாமல் வெளியில் வர அனுமதிக்கக்கூடாது. இவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை இந்த குழந்தைகளின் ஆன்ம ஈடேற்றத்துக்கு வழி சமைக்கும். அதேபோல் சிறுவர் பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. ஆனால் அதனை கடுமையாக்க வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாகியுள்ளது. காரணம் உறவுகளால் துஷ்பிரயோகம், பெற்றோரின் கண்மூடித்தனமான கண்டிப்பு, பெற்றவர்களுடன் யாசகம் கேட்டல் என்று சிறுவர்கள் எண்ணிலடங்கா குற்றங்களில் பெற்றோர்களாலேயே நிர்பந்திக்கப்படுகிறார்கள். விசாரித்து தீர்வு கிடைக்கும் வரை பாதிக்கப்படும் சிறுவர்கள் பாதித்து கொண்டே இருக்கிறார்கள். சிறுவர்களின் தொடர்ச்சியான பாதிப்பு மன உளைச்சலுக்குள்ளாகி மனநலம் குன்றியவர்களாகவே எதிர்காலத்தில் இன்னும் பல சவால்களை எதிர்நோக்க உள்ளனர். எனவே மதத்தை மையப்படுத்தி மதவாதிகளை விசாரிக்க, அதுவும் பௌத்த மத குருக்களுக்கு நீதிமன்றம் அமைக்க முடியுமானால் நாளைய தலைவர்களின் எதிர்காலத்துக்கு கட்டாயம் தனி நீதிமன்றம் தேவையில்லை. தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். சட்டம் இறுக்கமானதாகவும் வாத பிரதிவாதங்களுக்கு அப்பாற்பட்ட முறையில் நீதி வழங்கப்பட வேண்டும். இதுவே மக்களின் எதிர்பார்ப்பு.